பெண்மையை போற்றி பாட வருகிறார்கள் அபிஷா குழுவினர். எல்லாரும் சமம் இங்க ஒன்னா வந்து சேரு. நீ என்ன நான் என்ன இந்த புவி இல்ல. நாங்க ஒன்று இங்க வந்த வெற்றி ரக வாசி இல்ல. We got the start much of they don't wanna see us on the top. But we pop up, never gonna stop. Breaking the limits, we repeat and repeat the system, we drop it. Fast with the pen on the pad, we slay. இந்த தமிழ்ல எழுசை இல்ல பேசும் சொல்லு செயன் கலை வடிவினை கேட்டிடும் கேள்விகள் இவை அவை அனைத்தும் புகுத்திடும் யோசனை பாவை வடிவினை புகுத்திடும் ஆண் பாவை அதை புறந்தள்ளி வா 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 புது பாதை அமைக்கவே தடம் பதிப்போம் வா பாதை அமைக்கவே தடம் பதிப்போம் வா 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 சின்னங்களை கொஞ்சம் நகை சிங்கம் எழுக்கிட்டோம் தடை 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 இல்லை எண்ணத்துக்கும் ஆகின்றோம் சின்னங்களை கொஞ்சம் நகை சிங்க பெண்ணா எழுக்கின்றோம் தடை 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 இல்லை எண்ணத்துக்கும் ஆகின்றோம். அடுத்ததாக புலமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருது. ஸ்கீசோஃப்ரீனியா என்று சொல்லப்படக்கூடிய மனச்சிதைவு நோயை விடுவிக்கும் மந்திர சாவி இவரது கைகளில் இருந்திருக்கிறது. அது குறித்து ஆய்வு 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 என்று தனது வாழ்நாளையே முழுமையாக அர்ப்பணிக்க வாராது வந்த மா மருத்துவர் இந்த தாரா. யார் என்று பார்க்கலாம். மனநிலை சரியில்லாதவர் என்று மாட்டுக் கொட்டகையில் சங்கிலியால் கட்டி வைக்கப்பட்டிருந்தார் புதுக்கோட்டை மாவட்டத்து பெண்ணொருத்தி. மனநலம் குன்றியவர் என்ற புரிதலின்றி மாந்தநேயம் இல்லாமல் மந்தை மாட்டை போல் நடத்தப்பட்டார். அப்போது ஊரகப் பகுதியில் பணியாற்றும் டாக்டர் தாராவின் குழுவினரின் கண்ணில் பட்டார் அந்த பெண். தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வேலைக்கு செல்லும் அளவுக்கு இன்று அவரது வாழ்க்கைச் சங்கிலி அறுபடாமல் செல்கிறது. ஸ்கீசோஃப்ரீனியா என்ற நோய் நாடி நீக்கும் உளவியல் ஆய்வாளர் டாக்டர் தாரா. சென்னையில் ஸ்கார்ஃப் என்ற லாப நோக்கற்ற மனச்சிதைவு ஆய்வு நிறுவனத்தை தொடங்கி சிதைவுற்ற மனங்களை சீராக்கி வருகிறார். இந்த நோய்க்கூறு குறித்து கடந்த 45 ஆண்டுகளாக கூராய்வு செய்து வரும் தாராவின் சுமார் 180 ஆய்வுத் தரவுகள் மனச்சிதைவு நோய்க்கான ஆவணங்களாக விளங்குகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் மனங்களை அளவீடு செய்வது எப்படி என்ற கேள்வி எழுந்தபோது ஐடியாஸ் என்ற திறனாய்வு கருவி ஒன்றை உருவாக்கினார். அந்த கருவிதான் தேசிய அளவிலான அரசின் அங்கீகாரத்தை பெற்று அளவீடு செய்ய உதவி வருகிறது. அமெரிக்காவின் ஜான் ஹாப்பின்ஸ் உள்ளிட்ட பல முன்னோடி உளவியல் ஆய்வு நிறுவனங்களோடு இணைந்து செயல்படும் அளவுக்கு டாக்டர் தாராவின் ஆய்வுத் தரவுகள் உலகம் சுற்றி வருகின்றன. தாராவின் அயராத ஆராய்ச்சியின் பலனாக சர்ஸ் என்ற ஸ்கீசோஃப்ரீனியா சர்வதேச ஆய்வு மையத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றதோடு WHO என்ற உலக சுகாதார நிறுவன பொது இயக்குநரின் ஆலோசனை குழுவிலும் இடம்பெற்றார். நாரி சக்தி புரஸ்கார் உள்ளிட்ட நாடு தழுவிய விருதுகள் பல பெற்று மனச்சிதைவு நோய் தீர்க்கும் மருந்தாக செயல்பட்டு வரும் மருத்துவர் தாராவுக்கு புலமைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. புலமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் வழங்க நரம்பியல் நிபுணர் திரு AV ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். SRM பொதுப்பள்ளியினுடைய இயக்குனர் திருமிகு மணிமங்கை அவர்களையும் அன்போடு மேடை கழைக்கிறோம். புலமைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் ஏற்க டாக்டர் தாரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் எல்லாரும். கிட்டத்தட்ட 35-40 வருடங்களுக்கு மேலான அவருடைய இந்த
சேவையில். தரமா எங்களுக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, ஒரு 90 உங்களுடைய நீங்கள் பார்த்த பேஷண்ட்ஸ் அவங்களுடைய கேஸ் ஸ்டடி நீங்கள் இப்போவும் ஃபாலோஅப்பில் இருக்காங்க. 35 வருடங்கள், ஒரு சிலர் இறந்துட்டாங்க. இன்னும் அவங்க லிட்ரலி அவங்களோட சேர்ந்தே நீங்களும் வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏற்புரையாக ஒரு சில வார்த்தைகள். 100 பேஷண்ட்ஸ் வித் ஸ்கிசோஃப்ரெனியா 35 வருஷம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். எவ்ரி இயர் ஐ வாஸ் ஃபாலோயிங் தெம் அப். அவங்க வளர்ந்தது, அவங்க படித்தது, கல்யாணம் பண்ணது, குழந்தை பெற்றது. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இறந்துட்டாங்க. லைக் ஷி செட், ஐ க்ரூ வித் தெம். இப்போ கூட அவங்க பார்த்தா அழுவாங்க அந்த மாதிரி. பட் ஒரு மனநோயாளி சரியாயிட்டு ஒரு வேலை எடுத்துட்டு ஒரு குடும்பம் அமைக்கிறது, அதில் வர திருப்தி எதுலேயுமே வராதுங்க. அது நான் தீர்மானமாக நான் சொல்ல முடியும். ஏன்னா ஜென்ரலாக பப்ளிக் நோஷன் என்னென்னா, அவன் பைத்தியம், அவன் சரியாகவே மாட்டார். தட் இஸ் அ நோஷன். பட் யூ ஹாவ் டு சேஞ்ச் இட். ஓகே, ஐ மீன் a ஸ்மால் பர்சன்டேஜ் இருக்காங்க. பட் ஜென்ரலாக சீக்கிரம் வந்தீங்கன்னா, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ அந்த திருப்தி எனக்கு 40 வருஷமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நிறைய நபர்களை சந்திச்சிருந்துருப்பீங்க இவ்வளோ வருடங்களில். உங்களை ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயங்களும் நிறையா இருந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய மனநலனை எப்படி பார்த்துப்பீங்க? ஏன் பாதிக்கப்படலைன்னா, நம்ம அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது அந்த கேஸை பற்றி மறந்துடணும். அதே நினச்சிட்டு இருந்தோன்னா நிச்சயமாக மனம் பாதிக்கும். பட் எது பாதிக்கும்னா, நம்ம பேஷண்ட் யாராவது சூசைட் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப பாதிக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமே, அப்படியும் போய் அவன் குளத்தில் விழுந்துட்டானே அப்படின்னு. 3வது பாதிப்பு, நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கல்ல, செயின் பண்ணியிருக்கிற பொண்ணு. இப்போ கூட புதுக்கோட்டை மட்டும் இல்லை, பல டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, நார்த்தில் கேட்கவே வேண்டாம், செயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க பேஷண்ட்ஸு. வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக மனம் பாதிக்கும். பட் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வளர்த்துக்கிறது ஐ திங்க் சைக்காட்ரிஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஐ மீன் I feel so humble when I look at the other awardees. My God, I mean, அவங்க எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்கன்னு. But I think எங்கள் ஸ்பெஷாலிட்டியில் inner growth more than outer growth. I think that is what is important for all of you. For all of you, there is no health without mental health. Please remember that. Okay? நன்றிம்மா. பெருமை அடைகிறோம். ஒரு மாட்டு கொட்டகையில் கட்டப்பட்டிருந்த பொண்ணு 6 மாதத்தில் பார்ட் டைம் ஜாபுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அவங்கள நீங்கள் சரி பண்ணி, எவ்வளோ பெரிய மாயம், எவ்வளோ பெரிய பிரேக் த்ரூ. பெருமை கொள்கிறோம். இதே துறை சார்ந்த திரு ஏவி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கிறாரு, நரம்பியல் நிபுணர். இவரை பற்றி சொல்லணும்னா இந்தியாவினுடைய தலை சிறந்த மருத்துவர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். 10 வாழ்நாள் சாதனையாளர் விருதை இவர் வாங்கினவர். நரம்பியல் துறையில் சர்வதேச விருதுகள் நிறைய வாங்கியிருக்கிறார். AVS மூளை அறக்கட்டளை அப்படின்னு ஒன்றை நிறுவி ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் இலவச உணவு அளித்து வரக்கூடியவர். 40 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஐயா, வாழ்த்துறையாக சில வார்த்தைகள். இவங்களுடைய மனசில் இருக்கிற பரிபூரண அன்பு தான் காரணம். அவங்க சொன்னாங்க, இப்போ இருக்கிற பிரெயின் திங்கிங்லேருந்து இட் ஹஸ் பிகம் சீயிங் பிரெயின். தட் இஸ் த பிக்கெஸ்ட் ஹர்டில். யூ ஹாவ் டு திங்க் பண்ணால் டாக் பண்ண ஒன்று சி. அந்த ஸ்டெப்புலேருந்து நம்ம கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால ஐ திங்க் த ஃப்யூச்சர் இஸ் கோயிங் டு பி, whether it is good or bad, the time alone can say, because everybody is now hooked on to the cell phone. That is, the seeing brain is much better or thinking brain is better. The time is going to say. Madam adukku romba nalla answer pannanga. Ivanga ஒரு standing example for life where the mind is much more superior than the brain. Thank you, madam. மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். மணிமங்கையம்மா, இப்போ SRM பொதுப்பள்ளியினுடைய இயக்குனர், இப்போ குழந்தைகள் எவ்வளவெல்லாம் சிரமப்படுறாங்க, டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். SRM பொதுப்பள்ளியினுடைய இயக்குனராக உங்களிடம் அந்த வார்த்தைகளை கேட்க விரும்புகிறேன். அதை போல் மாலதி மேடமும் வந்திருக்கிறாங்க. மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். மிகச்சிறந்த கல்வியாளர், குழந்தைகளுக்கு கல்வியை எப்படி கனி போல கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்றவர். பொதுவாக எல்லா பள்ளிகளும்
மருத்துவரை உருவாக்கணும், பொறியாளரை உருவாக்கணும், வக்கீலை உருவாக்கணும்னு நினைக்கிறப்ப மிகச்சிறந்த மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளியினுடைய 2 தூண்கள் இவர்கள். ஸோ மேம்க்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். ஒன்று தான் சொல்லணும், எனக்கு இவங்க வந்து தெய்வத்துக்கு மேலே இவங்களோட இது. நான் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கேன். இப்போ எல்லா பசங்களும் மோஸ்ட்லி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த வார்த்தையை ரொம்ப கேட்டாச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு இது இப்போ கவுன்சிலிங், இப்போ முன்னாடிலாம் நான் படித்தப்பெல்லாம் ஸ்கூலில் கண்டிப்பாக கவுன்சிலிங் ஒரு ரூமே இருக்காது. இப்போலாம் மேம்க்கு தெரியும். ஸோ இவங்களும் வந்து அட்வைசர் தான் நம்ம ஸ்கூலுக்கு. ஸோ அவங்களுக்கு தெரியும் இப்போ கவுன்சிலிங்க்குன்னு ஒரு ரூம் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு விருது கொடுத்தது ரொம்ப எனக்கு மனமகிழ்ச்சி. ஏன்னா அவருக்கும் தெரியும், ஹஸ்பண்டுக்கும், நான் வந்து ரொம்ப டிசபிலிட்டி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் எதாவது பின்னாடி பண்ணணும்னு யோசிப்பேன். ஸோ இந்த விருதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். மாலதி மேடம், உங்களுடைய வாழ்த்துரை. Congratulations, madam. I'm really feeling elated to be here. At SRM Public School, as madam said, what we focus on at this point of time, spice. ஏன்னா ஸ்பைஸ் இல்லாத இந்தியன் ஃபுட் கிடையாது. Why Indian food is different is spice. Similarly, what we focus on there is inculcating social, physical, intellectual, creative and emotional skills. Now this S&E plays a major role. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை நிஜமாகவே நிறைய இருக்குது. ஸோ இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு அவங்கள எவ்வளோ தூரம் ரிலாக்ஸ்டாக வைக்கணும் அப்படின்றதுக்கு நடுவில் அந்த இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி அண்ட் க்ரியேட்டிவிட்டின்னு இருக்குது. ஸோ த மோர் வி கீப் தெம் சேலஞ்ச்ட் அவே ஃப்ரம் த மொபைல் ஃபோன்ஸ் ஆர் எனி அதர் கேட்ஜெட், they are really happy. You should visit our school to see what the difference that we have made. Congratulations, madam. Thank you. வாழ்நாள் சாதனையாளர் விருதில் இடம்பெறப் போவது யார்? புதிய தலைமுறை சக்தி விருதுகளிலேயே மிகவும் முக்கியமான விருது இது. கோவையிலிருந்து குடும்பத்தோடு பர்மாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றபோது பள்ளி சாலைக்கு துள்ளி சென்ற சிறுமி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தில் ஜான்சி ராணி பெயரில் மகளிர் படையை கட்டி எழுப்பிய போது மகளிர் தேனீக்களை அவர் தேடிய நேரம். வென்றுவா மகளை என்று தகப்பனார் வழி அனுப்பி வைக்க பள்ளி படிப்பை உதறிவிட்டு களமுனைக்கு சென்றாள் அந்த தைரியலட்சுமி. 98 வயது இன்று நிரம்பினாலும் நேதாஜியின் நினைவுகளை இன்றும் நெஞ்சிலே ஏந்தி கொண்டிருக்கும் அந்த துடிப்புமிக்க மங்கை இங்கு இந்த மேடையை அழகு செய்ய வந்திருக்கிறார். யார் என்று பார்க்கலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இணைந்த காலம். எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்க நெஞ்சுரம் கொண்ட பெண்களும் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் நேதாஜி. இதோ நான் வருகிறேன் என்று 15 வயது நிரம்பிய லட்சுமி தனது கரத்தை உயர்த்தினாள். உலக யுத்த வரலாற்றில் மண்ணை காக்க நேதாஜி அமைத்த முதல் மகளிர் படையில் இணைந்தாள் லட்சுமி என்ற மங்கை. கேப்டன் லட்சுமி ஷாக்கல் தலைமையிலான ஜான்சி ராணி படையில் இணைந்த லட்சுமியை அனைவருமே லிட்டில் லட்சுமி என்று செல்லமாக அழைத்தனர். களம் கண நேத்தாவே வேதம், வேலு நாச்சியார் போலவே வேதம். 2.5 ஆண்டு கால கடும் பயிற்சி. ஆண் பெண் பேதமின்றி அனைவருக்குமே பொதுவான பயிற்சியை அளித்தவர் நேதாஜி. களமுனையில் லட்சுமி எடுக்கும் நுணுக்கமான பயிற்சியை நேரில் பார்த்த நேதாஜி நெஞ்சம் நெகிழ்ந்து அவரை பாராட்டினார். அந்த பாராட்டை தன் வாழ்நாள் பரிசாக எண்ணி இன்னமும் வாழ்ந்து வருகிறார் லட்சுமி கிருஷ்ணன். இயல்பிலேயே அஞ்சா நெஞ்சம் கொண்ட லட்சுமி களமுனையில் 2 முறை மயிரிழையில் தப்பியவராவார். ஆயுதப்போர் வெற்றி பெறாமல் வெறும் கையுடன் தாயகம் திரும்பினாலும் இந்திய விடுதலை அவருக்கு ஆறுதலை கொடுத்தது. அந்த விடுதலை காற்றில் தனது குருதியும் இயர்வையும் கலந்திருப்பதை எண்ணி இன்னமும் பெருமிதம் கொள்கிறார்.
நேர்த்தியாக ஒழுங்கு செய்யப்பட்ட நேதாஜியின் வீரதீர போராட்டத்திற்கான இரத்த சாட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் திருமிகு லட்சுமி கிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனைக்கான சக்தி விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. களம் காண நேர்த்தாவே வேதம், வேலு நாச்சியார் போலவே வீரம். சாதனைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் வழங்க புதிய தலைமுறை குழுமத்தின் நிறுவனர் தலைவர் திருமிகு RP சத்யநாராயணன் அவர்களையும் VGP குழும மேலாண் இயக்குனர் VGP ரவிதாஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சாதனைக்கான புதிய தலைமுறை சக்தி விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு லட்சுமி கிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய படையிலிருந்து அனைவரையும் சபாஷ் போட வைத்த அந்த வீரமங்கை மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் எழுந்து நின்று நமது கரவொலிகளை அவருக்கு உரித்தாக்குவோம். பாய்ந்தாலே மங்கை, பகை வெல்ல போனாலே வேங்கை. புயலென பாய்ந்தாலே மங்கை, பகை வெல்ல போனாலே வேங்கை. 98 வயதான இந்த இளம் மங்கைக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன். இன்னொரு மிகப்பெரிய கரகோஷத்தோட உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அரும்பிலும் இரும்பாக இதயம், பரங்கியலை பந்தாடும் வேலம். களம் காண நேர்த்தாவே வேதம், வேலு நாச்சியார் போலவே வீரம். களம் காண நேர்த்தாவே வேதம், வேலு நாச்சியார் போலவே வீரம். நாங்க ஜான்சி ராணியை பார்த்ததில்ல, வேலு நாச்சியாரை பார்த்ததில்ல, குயிலி பார்த்ததில்ல, உடையாள் பார்த்ததில்ல, கல்பனா தத்தா பார்த்ததில்ல. அவர்கள் அனைவரையும் சேர்த்த ஒரு ஒட்டுமொத்த உருவமாக உங்களை பார்ப்பது எங்கள் வாழ்நாள் பெருமையாகவும் வாழ்நாள் பேராகவும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு என்னை சுயமரியாதையுடன் அழைத்து இந்த விருதை எனக்கு கொடுத்த தலைமுறை இவர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அவார்டு நேதாஜிக்கே நான் சமர்ப்பிக்கிறேன். ஒரு சிறிய வயதில் நேதாஜியுடன் இந்த ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்டில் சுதந்திரத்துக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராகி அந்த ஆர்மியில் சேர்ந்தேன். அங்கு ட்ரைனிங்கும் எல்லாம் முடித்து நேதாஜி ஃப்ரண்ட் லைனில் யாருக்கெல்லாம் போக பிரியமோ அவர்கள் கை தூக்கும்படி கூறினார். அதில் நாங்கள் ஒரு 10-15 பேர் ரெங்கூனில் இருந்து மேமியோ மேண்டலே பக்கத்தில் அட்வான்ஸ் பார்ட்டியாக சேர்ந்தோம். அங்கு என்னுடைய ரைஃபிள் ட்ரைனிங், பயனட் சார்ஜ் இவை பயிற்சிகளை பெற்று இன்னும் நேதாஜியை இன்னும் யார் ஃப்ரண்ட் லைனில் போக தயார் என்று கேட்டார். அப்பொழுதும் நாங்கள் கை தூக்கினோம். ஏதானாலும் நம்ம சுதந்திரத்துக்காக நம்மளோட உயிரை கொடுக்கும் தயாராக இருந்து இவ்வளவு ட்ரைனிங்கெல்லாம் எடுத்து ஒருவரையாவது ஆங்கிலேயரை கொல்ல வேண்டும் என்ற ட்ரைனிங் முழுவதும் எடுத்து தயாராக இருந்தோம். ஆனால் சந்தர்ப்பம் அமையவில்லை. இதன் பிறகு நேதாஜி அவர் கூட அவருடைய பர்த்டேக்கு அவருடைய பங்களாவில் அவர்களுடன் சேர்ந்து ரவுண்ட் டேபிளில் டின்னர் சாப்பிட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதுவரை எனக்கு மனசில் இருப்பதெல்லாம் நேதாஜி அந்த பயிற்சியில் ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்டில் இருந்தது தான் என்னுடைய வாழ்நாளில் பெரிய புகழ். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் என்னை மதித்து இந்த தலைமுறை சேர்ந்தவர்கள் எனக்கு இந்த அவார்டை கொடுத்தது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவர்களுக்கு மிகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். உங்களுடைய தந்தையாரை நேதாஜிக்கு நன்றாக தெரியும்.
பெண்ணை இங்க விட்டுட்டு நாட்டுக்காக பெண்ணை கொடுத்துட்டு போறீங்களே, உங்களுடைய பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு உங்க தந்தையார்கிட்ட நேதாஜி கேட்டிருந்தாங்க. அப்போ உங்க அப்பா என்ன சொன்னாருங்கம்மா? அதாவது நான் இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு வேண்டிய என் மகளை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்கள் சொல்கிறபடி எங்கள் பெண்ணும் ட்ரைனிங் எல்லாம் எடுத்து நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடுவாள். இனிமேல் எனக்கு ஒன்றும் என் மகளை பற்றி சொல்வதற்கில்லை என்று சொல்லிவிட்டார். இவ்வளவு அமைதியாக பேசுகின்ற அமைதியின் உருவமாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு குதிரை ஏற்றம் தெரியும், வாழ் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க, பல்வேறு வீர விளையாட்டுகளிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் இவர்கள். அம்மா, எங்களுக்கு ஒரே ஒரு ஆவல், நேதாஜியோடு உங்களுடைய நினைவை பகிர்ந்துக்க முடியுமா? அவர் அடிக்கொருக்க ஃப்ரண்ட் லைனில் நாங்கள் மேமியோ இருக்கிறபோது எங்களுக்கு பல சந்தர்ப்பங்க கேம்ப்பு டைரக்ட் பாம்பு விழுந்தது. உடனே அவர் பங்களாவில் வந்து எல்லா பெண்களும் சௌக்கியமாக இருக்கிறீர்களா என்று கேட்டுக்கொள்வார். அவர் மிகவும் எங்களை மனப்பூர்வமாக நன்றாகத்தான் கவனித்து கொண்டிருந்தார். அடிக்கொருக்க கேம்புக்கு வருவார், ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுவார். அவருடைய பேச்சும் அவருடைய இதுவும் நமக்கு கேட்டாலே எல்லாருக்கும் அவரை அடிபணிந்து அவர் சொல்படி தான் நடப்பார்கள். அது மாதிரி நாங்களும் அந்த ரொம்ப மேமியோங்கிற இடத்துல மிகவும் கஷ்டப்பட்டோம். உயிர் தப்பினதே பெரிய விஷயம். டைரக்ட் பக்கத்தில் ட்ரெஞ்சுகளை பாம்பு விழுந்து கூடி எப்படியோ தப்பிச்சு விட்டோம். பிறகு மிஷின் கன்னிலையும் தப்பிச்சு விட்டோம். அது இவ்வளவும் போராடியும் நமக்கு சுதந்திரத்துக்காக ஆங்கிலேயர் கூட ஒரு ஆளை கூட நமக்கு கொல்ல முடியாமல் போச்சேங்கிற ஒரு மன வருத்தம் தான். இவ்வளவு கஷ்டப்பட்டும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுதும் இளைய தலைமுறைகளுக்கு நான் வேண்டிக் கொள்கிறேன், எப்பொழுதானாலும் சுதந்திர இந்தியாவை இழந்து விடாதீர்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவங்களுடைய மகள் கூட இருக்கிறாங்க. அம்மா, நீங்கள் ரோல் மாடலாக ஒருத்தங்கள வீட்லேயே வச்சுருக்கீங்க. இப்போ எங்களுடைய விருது வாங்கிய அனைவருமே அவங்க வீட்டில் ரோல் மாடல் தான், ஒரு ஐகான். உங்களுடைய அம்மா ஒரு போராளியோடைய மகளாக நீங்கள் வளர்ந்துருக்குறீங்க. உங்களுடைய ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் அறிய விரும்புகிறோம். நான் இந்த அம்மாவின் வயிற்றில் பிறப்பதற்கு பெரிய தவம் பண்ணி வந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சின்னதுலேருந்து நான் கேட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த எப்போவுமே சொல்லுவாங்க, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், ஒன்றுக்கும் தயக்கமே கூடாது, வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபேஸ் பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது. அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு பொய் சொல்ல வேண்டி வந்தால் 10 பொய் பின்னி சொல்ல வேண்டி வரும். அதனால் பொய்யே சொல்லக்கூடாது, தைரியமாக இருக்கணும். பெண்களை எல்லா இதுலேயும் முன்னேற டைமில் அந்த காலத்தில் அம்மா இந்த மாதிரி ஒரு இதில் பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதுவும் எஸ்பெஷலி அவங்க அப்பா அம்மாவை நான் இந்த நேரத்தில் என்னோடய பாட்டி தாத்தாவை நமஸ்காரம் செய்கிறேன். என்னோடய அப்பாவை பற்றியும் சொல்லணும். எங்கள் அப்பா அவ்வளோ அம்மாவை வச்சு இப்போ ரொம்ப பெருமை எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பா சொல்லுவார், உன்னோட இது உனக்கே தெரியாது, உன்னோட மதிப்பு உனக்கே தெரியாது, நீ பாரு, இன்னும் ஃப்யூச்சரில் ரொம்ப பேரும் புகழும் அடைவ அப்படின்னு சொல்லுவார். அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமாக அம்மா ஐஎன்ஏல இருந்தது யாருக்குமே தெரியாது. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 15 இயர்ஸாக தான் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் நான் நிறைய எஃபர்ட் போட்டேன், நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த இதில் தான் அம்மா இப்போ கொஞ்சம் லைம்லைட்டில் கொஞ்சம் பேர் தெரிய வருது. இன்னும் அம்மாவுக்கு உரிய ரெகக்னிஷன் கிடைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட இந்தியாவோட சுதந்திரத்துக்காக அவ்வளோ பாடுபட்டு உயிரையும் தியாகம் பண்ண தயாரான அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்ல ஒரு பேரும் இதுவும் கிடைக்கணும் அப்படின்னு நான் என்னோடய ஆசை. அது சீக்கிரம் கடவுள் நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்களுக்கு அப்படி ஒரு சிறிய அளவில் ஒரு ஆதங்கம் இருந்தால் கூட இந்த மேடை அதற்கான முன்னெடுப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்புகளோ இல்லை உங்களுக்கு இருக்க ஒரு சின்ன ஆதங்கம் கூட சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. கடைசியில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆர்மியிலேருந்து நான் திருப்பி வீட்டுக்கு வந்ததும் சிஐடிக்கு என்கொயரிங்க்கு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கேட்டார், நீங்கள் என்னத்துக்காக
ஆர்மியில் சேர்ந்தீங்கன்னு. நான் சொன்னேன், நாடு சுதந்திரத்துக்காக ஆங்கிலேயரை கொல்லவும் தான் என்றேன். அவர்கள் ஆனால் எங்கள் அப்பா என்ன மறுபடியும் ஒன்று ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, போய் சொல்லக்கூடாது, ஆங்கிலேயரை கொல்லத்தான் சேர்ந்தேன்னு சொல்லுன்னு சொன்னார். அப்போவும் எங்கள் அப்பா பயப்படலை. என்ன வந்தாலும் எங்கள் அப்பாவுடைய தைரியம் அதுவும் எனக்கும் கொஞ்சம் மனசில் உண்டு. இன்னமும் தைரியத்துக்கு ஒன்றும் குறவில்லை. இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஏஜோட இது இப்போ தான் கொஞ்சம் இது இருக்குது. அதை கூட நான் என்னால் முடியாதுங்கிற அளவுகளை நான் சொல்ல மாட்டேன். நமக்கெல்லாம் 30 வயசுலேயே கை வலிக்குது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியலன்னு எவ்வளவு அழுத்துக்கிறோம், எவ்வளவு ஆதங்கப்படுறோம். அம்மாவுக்கு 98 வயதாகுது, கொஞ்சம் வயதாகி விட்டது, அதனால முடியல அப்படின்னு சொல்றாங்க. இது வாழ்க்கை, இதுதான் சாதனை. இன்னமும் எனக்கு எதற்கும் பயங்கிறது கிடையாது. ஆனால் இப்போது கொஞ்சம் உடம்பால் ஒரு தனியாக ஒரு நடக்க, அதுவும் இந்த வருஷம் மாத்திரம்தான். எவ்வளோ வருஷம் நான் தனியாக எல்லா இடத்துக்கும் ஓடி ஆடி போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ மாத்திரம் எனக்கு கொஞ்சம் முடியாமேன்னு வந்துட்டு அதை கூட என் வாயால் சொல்ல மாட்டேன். அதான் முடியும்னு தான் சொல்லுவேனே ஒழிய முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். அம்மா, இப்போ உங்களுக்கு வயது 15. நீங்க போய் நேதாஜி ரெஜிமெண்ட்ல ஜாயின் பண்ணப்போ உங்களுக்கு வயது 15. இப்போ அதே வயது தான், எந்த மாற்றமும் இல்லை. தலைமுறை இதில் இருந்து எனக்கு இந்த அவார்டு கிடைச்சது மிகவும் சந்தோஷம். இதை நான் நேதாஜிக்கே சமர்ப்பணம் செய்கிறேன். இங்கே ஒரு சிறிய அர்ப்பணிப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க, அது என்னன்னு பார்த்துடலாமா? ஆக்சுவலாக என்னோடய பாட்டிக்கு அம்மம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. என்னென்னா அவங்க யூனிஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆசை. ஸோ அது எங்கள் அம்மா கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, அவங்கள இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து உண்மையிலே யூனிஃபார்ம் ரெடி பண்ணி போடுற அவங்களுக்கு அந்த தெம்பு இல்லையோ அப்படின்னு நான் ஷீ வில் டூ. பட் இருந்தாலும் நான் நினச்சேன், சரி சும்மா ஒரு விஷயம், ஒரு சின்ன கிஃப்டாக அவங்களுக்கு வந்து ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும்னு எங்கள் அம்மாவும் நானும் ஆசைப்பட்டோம். ஸோ அதுக்காக ஒன்று வச்சுருக்கோம். ஆக்சுவலி புயலென பாய்ந்தாலே மங்கை, பகை வெல்ல போனாலே வேங்கை. புயலென பாய்ந்தாலே மங்கை, பகை பண்ணிட்டேன். இது எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பந்தாடும் வேலம். களம் காண நேத்தாவே வேதம், வேலு நாச்சியார் போலவே வீரம். களம் காண நேத்தாவே வேதம், வேலு நாச்சியார் போலவே வீரம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏல அவங்கள வந்து ஜஸ்ட் யூனிஃபார்ம் போட்டுட்டு பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி அவங்க சந்தோஷப்படணும், அந்த சந்தோஷத்தை சிரிப்பாக பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஆசை. இப்போ பார்த்துட்டேன், நான் நம்புகிறேன். என்ன மாமா? எனக்கு ஃபோட்டோ எடுக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தேன். அது என் பேரனால் அது முடிவடைந்தது. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஜெய் ஹிந்த், ஜெய் ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். மிக்க நன்றிமா ஐயா, உங்களுடைய வாழ்த்து. நம்மளோட புதிய தலைமுறை செய்திகள் சேனலில் நம்ம செய்தி ஒளிபரப்பிட்டுருக்கோம் எப்போயுமே. அதெல்லாம் அளிக்கிற திருப்தியை விட இந்த சக்தி விருதுகள் அளிக்கும்போது இருக்கிற திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தொலைக்காட்சி வழியாக நிறைய சமூக பணி செய்கிறோம், சோஷியல் சர்வீஸ் செய்கிறோம். அதை விட இந்த மாதிரி அது கரெக்டான நல்லவங்களுக்கு, மக்கள் அறிய வேண்டியவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இந்த மேடை அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இதில் அம்மா சொல்லும்போது சொன்னாங்க, இந்த தலைமுறை, அதுவும் புதிய தலைமுறை, அவங்களுக்கு இந்த விருதை கொடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்ட்டு. பட் ஆனால் உண்மை என்னென்னா, இந்த விருதை அவங்க வாங்கின்றதன் மூலமாக இந்த புதிய தலைமுறை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா புதிய தலைமுறையும் எல்லா தலைமுறையும் சந்தோஷப்படுறாங்க.
அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு வந்து ஆங்கிலேயனை கூட அவங்களால சொல்ல முடியலையே அப்படின்ற வருத்தம் அது. இதில் இன்னொன்று என்ன, நம்ம வந்து இதை வந்து இப்படி பார்க்கணும், இது நம்ம காந்தி அவர்கள் வந்து நான் வயலன்ஸ் மூலமாக இந்தியாவுக்கு வந்து போராடினார், அது ஒரு பக்கம். ஆனால் அதே அளவுக்கு சுபாஷ் சந்திர போஸ் இன்னொரு வழியில் ஆர்மியை சேர்த்து ஒரு இராணுவம் சேர்த்து அவர் போராடினார். இவங்க 2 பேரும் ஒரு இரட்டைக்குழல் துப்பாக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்து தான் ஆங்கிலேயனை விரட்டினாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதிலும் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்கள் வந்து ஹிட்லரை பார்த்து ஒரு தடவை கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் புக்கில் இந்தியர்கள் பற்றி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோடையும் ஒரு எண்ணத்தோடையும் நீங்கள் வந்து எழுதியிருக்கீங்க, அதை நீங்கள் மாற்றியே ஆகணும்னு அவரை பார்த்து நேருக்கு நேர் அவர் தவறுன்னு சொன்ன ஒரே இந்தியர், மேபி ஒரே மனிதராகவும் கூட இருக்கலாம் அவர். அப்படிப்பட்ட நெஞ்சுரமிக்க நேதாஜி அவர்களின் இராணுவத்தில் பணியாற்றின அம்மா அவர்களுக்கு இந்த விருதை கொடுப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் நான் வந்து அம்மா ஒரு சின்னதாக ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா நானும் அவங்க மத்தியில் இருந்ததுனால நானும் ஒரு சின்ன ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டேன். என்ன ஒரு கேள்வி கேட்கணுன்னா, நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கும்போது ஒரு எண்ணம் இருந்திருக்கும், நம்ம இதுக்காக வாங்குகிறோம், இப்படி தான் நாடு போகணும். அவங்க இப்போ நாடு இருக்கிற நிலைமையை பார்த்து அவங்க நினச்ச மாதிரி தான் நாடு போயின்னு இருக்கா, அவங்க பெற்ற சுதந்திரம் அவங்க நினச்ச மாதிரி தான் மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்பதை அவங்க வாயால் தெரிஞ்சுட்டா எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போது நாடு நடப்பதற்கும் இருக்கும் இப்போ எனக்கு ஒன்றும் சொல்வதற்குள்ள அபிப்பிராயம் இல்லை. அது நான் அதிகம் அன்னைக்கு அப்படி இருந்ததுனால இதுவரை இந்த அரசியலை பற்றி இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. இப்போ எல்லாம் நாம் சொன்னாக்கா எல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை. நான் இங்கே பார்க்குற முத்து செல்வியாலும் சரி, எல்லாருமே ஒரு பெரிய அச்சீவர்ஸ் இன் லைஃப். ஸோ அவங்களோட அவங்களோட க்ளூ it should all go to other women here sitting in the auditorium, not only here, through the television channel. It should go all over the country, all over the world. So more women they should come into a limelight. So with this, I congratulate the entire Pudhiya Thalaimurai team for bringing such a great event. Thank you, and giving us an opportunity to be part of this event. Thank you. நன்றி அனைவருக்கும். உங்களுடைய இருக்கைகளை அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Presenting TTK Prestige, powered by Casa Grand and Archie Hotel Sambarthul. Associate sponsors Botticelli Premium Menswear, VGP Marine Kingdom, Satyabama Institute of Science and Technology, Ashwin Sweets, Vriksha Promoters Sivagangai, Lotus Women Care Hospital, Sri Surya Pattu Center, SRM Institute of Science and Technology, SRM Global Hospitals, SRM College of Agriculture Science, Jewelry Partner Lalita Jewelry, Gift Partner Brillaire Professional, Radio Partner Radio City, Promotional Partner Daily Hunt, Print Partner The Hindu, Outdoor Partner Next Advertising Solutions, Skyrams, Online Media Partner MediaNewsForYou.com. சக்தி விருதுகள் இனிதே நிறைவடைந்திருக்கிறது. நமது முத்திரை விருது விழாவான தமிழன் விருதுகள் விழா வரும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருக்கிறது. அந்த மேடையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.